வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நம்ம தொடர்ந்து லக்கணத்திற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ துலா லக்கணத்திற்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இப்போ துலா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீதி தேவதையின் சின்னத்தை உருவமாக நீதியை நிலைநாட்டும் சனி பகவான் உங்கள் வீட்டில் தாங்க உச்சமடைகிறது. தவறு செய்வது அரசனே ஆனாலும் தண்டனை உண்டு என்பதை சுட்டி காட்டக்கூடிய சூரியன் உங்கள் வீட்டில் தாங்க நேசம் பெறுவதும், நீதி நியாயத்தை போற்றும் துலா லக்கணக்காரங்க ஒரு போராட்ட குணம் படைச்சவங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப உழைப்பை நம்பி உழைப்பு நடத்தும் குணம் கொண்டவர்கள் தாங்க இந்த துலா லக்கண நண்பர்கள். ஹைஜீனிக்கான ஃபுட், பிராண்டட் ட்ரெஸ்ஸு, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் என லக்ஸுரி லைஃபை வாழ வேண்டும் என்று கடன்பட்டாவது அதை அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த துலா லக்கணக்காரங்க. எதிர் வீட்டிலேயே சென்று துவம்சம் செய்யும் போராட்ட குணம் கொண்ட துலா லக்கண நண்பர்களுக்கு வரும் சனி பயிற்சியில சில சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க போறாருங்க. நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட்டு விட மாட்டான். கவலை விடுங்க. எத்தனை தடை வந்தாலும் தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றி துணிவோடு போராடி துணிஞ்சு நில்லுங்க. வெற்றி தாமதமானாலும் கட்டாயம் கிடைச்சிரும். இந்த போராட்டமான வாழ்க்கையில உணவு விஷயத்துல கவனம் செலுத்துங்க. உடல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. 6, 8, 12 பாவக தொடர்றது சின்ன விபத்தை கொடுக்குங்க. இந்த சனி பயிற்சியில ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் கட்டாயம் தங்கியே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையை உண்டு பண்ணி பார்த்துருங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போதும். இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னா நேரடியாக லக்கணத்துக்காரங்களுக்கே வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை குழந்தையா இருக்கலாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. மருத்துவ செலவுங்கிறது கட்டாயம் உண்டுங்க. நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்த தாய்மார்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்குங்க. எல்லா டைமும் ட்ரை பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப இந்த டைமு ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் அதுக்கு வாய்ப்பு இருங்க. அதே மாதிரிங்க டெஸ்ட் டு பேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த டைம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ அதுக்கான கிரக சேர்க்கைகள், அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி இருக்குதுங்க. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுங்க. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானங்கிறதுனால கட்டாயம் அதுக்கான வாய்ப்பு சனி பகவான் தருவாருங்க. அதுலேயும் கவர்மெண்ட் ஜாப்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. காதல் கசப்பான ஒரு சம்பவத்தை தரப்போகுதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பொதுவாங்க ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தாலே காதல் பிரச்சனை ஒரு முறையாவது கொடுத்துருங்க. இந்த மாதிரி பாவக சேர்க்கை இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்குங்க. அதனால இளந்தலைமுறை துலா லக்கண நண்பர்கள் கொஞ்சம் காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம விஷயத்துல தலையிட்டுருக்காதீங்க. ஆல்ரெடி கமிட்ல இருக்கிறவங்க உண்மையா இருங்க. ஒருவரை புரிஞ்சு கண்மூடித்தனமான காதல் இல்லாம கொஞ்சம் ஆத்மார்த்தமான காதலிக்க பாருங்க. ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த கிரக சேர்க்கை இருந்தா அவங்க தாங்க காதல்ல தோல்வி அடைகிறதும், காதல்ல தற்கொலை பண்ணிக்கிறதும், மீடியா லெவலுக்கு பிரபலமாகக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கிறதும் நடக்குங்க. இப்ப இந்த கிரக சேர்க்கை வருதுங்க. அது சுக்கிரன் வீட்டுக்கு சம்மந்தப்படுறதுனால கட்டாயம் சினிபில் இருக்கிற ஒரு நபர்கள் காதல் விஷயத்துல தோல்வியோ அல்லது காதல் விஷயத்துல ஒரு தற்கொலையோ செஞ்சு அது பிரபலமா பேசக்கூடிய சூழ்நிலையும் வரப்போகுதுங்க. அது இந்த 2.5 வருஷத்துல கட்டாயம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதை நம்ம பார்ப்போம். இப்ப இருக்கிற சனி பயிற்சி இந்த கிரக சேர்க்கை தொடர்பு வருதுங்க. அதனால துலா லக்கணம் 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பாருங்க. அதனால நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. லக்கண பிரகாரம் பார்த்தோம்னா காதலை கொடுக்கக்கூடிய கிரகமே 5ஆம் அதிபதி தாங்க. அவர் போய் 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்த்து 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால காதல் திருப்தி இல்லாம போக பார்க்குங்க. கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல அப்படி ஒரு கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சனி பகவானுடைய இந்த பார்வைக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை, இழுபறியில இருந்த சொத்து பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, ஆல்ரெடி கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க. பிரச்சனைக்கு போகாம இருக்க பாருங்க. உங்களுக்கு நீதி கிடைச்சே தீரும். அதனால தேவையில்லாம பிரச்சனையில போய் தலையிட்டுக்காதீங்க. துலா லக்கணத்தின் மீது சனி பகவானுக்கு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்க. சோ கவலைப்படாதீங்க. எல்லாம் கடந்து போகும். கவலை விடுங்க. இதை மட்டும் செய்யுங்க. மாசத்துல செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரையில குலதெய்வ கோயில் பக்கத்துல ஆற்றங்கரை இல்லை அப்படின்னா பொதுவாக ஒரு ஆற்றங்கரையில குளிச்சுக்கிட்டு மீன்களுக்கு உணவு தானம் போட்டுட்டு மட்டும் வாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மனபாரம் கட்டாயம் நீங்கிடும். முடிஞ்சா உங்க குலதெய்வ கோயிலுக்கு துலாபாரம் கொடுங்க. உங்க துன்பம் எல்லாம் கட்டாயம் தீர்ந்துருங்க. நன்றிங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம்.